Hi friends, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு US அக்கவுண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்க தனியா சேட் பண்ணீங்க அப்படின்னா அக்கவுண்ட் ரேட் எவ்வளோ என்னென்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த US அக்கவுண்டோட கூடவே ஃப்ரீயா ப்ராக்ஸி ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ரெனியூவல் பண்ணணும். அது எவ்வளோக்கு ரெனியூவல் பண்ணணுங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் தனியாக உங்களுக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சர்வே பற்றி பார்க்கலாம். இது US அக்கௌண்ட்டு இந்தியன் அக்கௌண்ட்டு ரெண்டுக்குமே ஷோ ஆகும். மேசே மோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென்சென்ட்ல டோட்டலாக 30 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. கீழே சர்வே லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வே லிங்க் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு சர்வேக்குள்ள போய்க்கலாம். இங்கே இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சர்ன் பேஜ் இது 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு போட்டிருக்காங்க. எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கன்சியூமர். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஐ அக்ரி கண்டினியூ டு சர்வே அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் ஐடி கேட்குறாங்க. உங்கள் ஒர்க்கர் ஐடி என்னவோ கொடுத்துருங்க. நான் என்னோட ஒர்க்கர் ஐடி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கர் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் இதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு படித்து பார்த்துக்கலாம். படித்து பார்த்துட்டு டாஸ்க்குள்ளே போய்க்கலாம். செகண்ட்ஸ் ஓடி முடிக்கட்டும். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா டாஸ்க் 1 டாஸ்க் 2 2 இருக்குன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ இந்த டாஸ்க் 1 வந்திருக்கு. இந்த கம்மிங் பேஜஸ் வில் பி ப்ரெசென்டட் வித் எ பிக்சர் ஆஃப் த ஸ்னீக்கர்ஸோடைய பிக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்னீக்கருடைய பிக்சர் தான் இது. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி தனியாக ஒரு இதை வச்சுக்கலாம். ப்ளீஸ் டேக் எ மூமெண்ட் கேர்ஃபுல்லி அப்சர்வ் அண்ட் மெமரைஸ் ஆல் த டீட்டெயில்ஸ் ப்ரொவைடட் இன் தி அபோவ் இமேஜ். நோட் தட் யூ வில் நாட் பி ஏபிள் டு வியூ திஸ் இமேஜ் அகெயின். அதாவது நீங்கள் இமேஜ் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன இருக்குங்கிறத கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அதாவது பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பாங்க. திரும்பவும் நீங்கள் மறுபடியும் இமேஜ் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஹவு லைக்லி ஆர் யூ அக்ரி வித் ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபோவ் ஸ்னீக்கர்ஸ் யூ ப்ரீவியஸ்லி வியூடு. நீங்கள் பார்த்த அந்த ஸ்னீக்கர்ஸை எவ்வளோ விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஸ்னீக்கர்ஸ் சீம்ஸ் ஹேவ் பீன் மேட் சஸ்டெயினபிள் மெட்டீரியல்ஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஓகே, இதுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீம்லி லைக்லின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்க ஆன்சர் தெரியும். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்னீக்கர் சீம்ஸ் டு ப்ரியாரிட்டிஸ் க்ளீன் அண்ட் மெமரைசிவ் அப்பியரன்ஸஸ். ஸோ இந்த மாதிரி தான் பாசிட்டிவானதாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளிக் பண்ணியாச்சான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. What is your name? What is your impression of the sneaker? Extremely good இல்லை moderately good ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ இதுக்கும் moderately இல்லை extremely ஏதோ ஒன்று கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லியே கொடுத்துருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஏதோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் ஐட்டம் இஸ் டெஸ்டிங் ஹவு அட்டென்டிவ் யூ ஆர். ப்ளீஸ் கிளிக் சம்வாட் டிஸ்அக்ரி. சம்வாட் டிஸ்அக்ரி எங்கே இருக்குது? சம்வாட் டிஸ்அக்ரி எங்கே இருக்குது? ஸோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் சம்வாட் டிஸ்அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே நார்மலாக எப்பவும் போல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேண்டமாக கிளிக் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் டிகிரி மேல். ஸோ இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் மாதிரி. ஸோ திரும்ப சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ரிமெம்பர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரிமெம்பர் பண்ணுறதுல என்னென்னா ஸ்னீக்கர்ஸ் உடைய டிசைன் எப்படி இருக்குது, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ கரெக்டான ப்ரைஸ் தானா அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி கோடு வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி கோடு வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.